ஏன் இப்படி தூங்கிட்டு கிடக்குறீங்க? இங்கே வந்து வீட்டில் போய் தூங்கியிருக்கலாம்ல. எதுக்கு இங்கே வந்து கோயிலில் வந்து இப்படி நாடாத்த காது வந்து வச்சு இப்படி ஏன் இப்படி குப்புற அடிச்சு தூங்கிட்டு கிடக்குறீங்க? இல்லை கேட்குறேன். இதுக்கு வீட்டில் படுத்து கிடந்திருக்கலாம்ல. வந்து இங்கே வந்து தூங்கலாமா? உங்களை தூங்குறதே தப்பு என்னைய பொறுத்த வரைக்கும். எங்கிட்டலாம் இப்படி தூங்கிட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? என்ன இப்படியா? என்ன ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்க போற மாதிரி இப்படியா படுத்து கிடக்குறது? கொடுமை. என்னை சுத்தி எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ முருகன் வரும்போது இப்படிதான் தூங்கிட்டு கிடந்தாங்களா? ஐயோ, யாருமே முருகனை பார்க்கலையா? அப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பாதி கதையெல்லாம் எப்போ? நாளைக்கு நாடகத்தை வச்சுக்குவோமா? நாளைக்கு நாடகத்தை வச்சுக்குவோமா? பாதி நாடகத்தை இல்லை கேட்குறேன். எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். என் பேச்சை மதிச்சு நீ ஒரு ஆளாயே உட்காந்துருக்க. ரொம்ப நன்றி. அப்படியே வந்து இந்த கொட்டையை கொளுத்தி விட்டு போனீங்கன்னா தேவையில்ல வாயில உள்ள பீடியோட நாங்களும் கிளம்பிடுவோம். நீனும் கிளம்பிடலாம். ஊரே ஜேஜேன்னு இருக்கும். ஆமா, இப்படி தூங்கிட்டு இருந்து இப்படியெல்லாம் தூங்கினா என்ன அர்த்தம்? ஏன் நான் வந்ததுலேருந்தே இப்படிதான் நான் தூங்கிட்டு இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு என்னையாச்சும் வேலை கொடுத்திய? வந்ததுலேருந்தே டீ வாங்கி கொடுத்தே நம்மளை கொள்றாப்புல. இந்த ஸ்நாக்ஸ் யாருக்கு? ரொம்ப நன்றி. இதை வாங்கி கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணலாம் பார்க்குறாய். இருக்கட்டும், பேக்கு தூக்கியே செத்து போக, அது உனக்கு தெரியல. வா. நான் எத்தனை பேருக்கு சொன்னாலும் யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. வீட்டில் உள்ள ஆளுகளும் வர்ற மாதிரி இல்லை. சரி, இருக்கட்டும். இப்படிய உட்காந்து நாடகத்தை பா. எனக்குன்னா உங்கள் காசு தான் போகுது. எனக்கு அட்வான்ஸ் போடும்போதே சம்பளத்தையும் போட்டாங்க. நீங்கள் இப்படி நாடாக பார்க்காம இப்படி குப்பரை அடித்து தூங்கிட்டே உங்கள் காசு தான் போகுது. நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருந்தேன்னா ராஜபாட்டு காட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாட்டு பாடுவார். முழிச்சிருந்தீங்கன்னா தூங்குனீங்கன்னா 5 பாட்டோட உள்ளே வந்துடுவார். எனக்கு என்னப்பா? உங்கள் காசு தான் போகுது. என்னப்பா நான் சொல்கிறது உண்மையை சொல்லிட்டேன். கும்பிடுக்கா. இதே ஆடல் படல் கராட்டம் வந்து அப்படி தூங்குவீங்களா? பொம்பளை அது முதற்கொண்டு இப்போ பணம் குத்துறாங்க என் கராட்டத்துக்கு. ஆமாம். எப்போ விடிய காலம் 4 மணிக்கா சாப்பிட்டியான்னு அவரை கேட்குறிய? நான் தெரியாமல் வந்துட்டேன் இந்த சீனுக்கு. எழுப்பி விட்டாயே எந்திரிச்சு வந்து எல்லாரையும் திட்டிட்டு இருக்கீங்க. ஆமாம், கேட்குற பாருங்க கேள்வி. எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவன் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், நான் 2 கல்யாணத்தை பண்ணிட்டு படாத பாடுபடுறேன். ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஐயே, இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீன்றேன். போங்க, டீயே ஜீனி இல்லாமல் கொண்டுவாங்க ஒரு 10 பேருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், நான் 2 கல்யாணத்தை பண்ணிட்டு படாத இம்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி எனக்கு தான் பச்சை பயில போய் இனிமேல் பண்ணி வைக்க இல்லை கேட்குறேன். உனக்கு இனிமேல் குடும்பத்து கல்யாணம் தான் பண்ண. இங்கே இருங்க, 2 கல்யாணம் பண்ணி படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? அவங்க ஒன்றுமே பண்ணலை, அதான் பெரிய பிரச்சனை. ஒன்றுமே பண்ணாதான் பெரிய பிரச்சனையே, பெரிய சட்ட சிக்கலே அதில் தான். அதுதான் 3ஆவதாக உன்னை வச்சுக்கலாம் பார்க்குறேன். ஏன் பனி பெய்யுது வேணாமா? உனக்கு லேசா அந்த ஆசை இருக்குமோ? அட ஏங்கப்பா நீங்க வேற. பன்னி குட்டியவா? போற போக்குல அவங்க பன்னி ஆடு மாடெல்லாம் அவ்வளோதான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, பன்னிக்குட்டியோட குடும்பம் நடத்தினா அப்புறம் அது அது புத்தி தானே இந்த பன்னிக்கும் வரும். என் புருஷன் மோச்சாடையில இருக்கு. ஐயோ, பன்னிக்கு உள்ள பேரவே கெடுத்துக்கிச்சு பன்னியை சேர்ந்து. ஆமா, பால் பத்தலைன்னா இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இல்லை கேட்குறேன். இல்லை, என்ன சொல்ல வர்றீங்க? அந்த பன்னிகளுக்கு என்னைய பால் கொடுக்க சொல்றீங்களா? அதுக்காண்டி பெரியம்மா சின்னம்மாட்டு பன்னி குட்டியெல்லாம் விஷத்தை வச்சு கொண்டு போறேன்னு சொல்லுவீங்க. குடியேற நாயை கட்டி பெரிய இம்சையா இருக்குது. அங்கிட்டு வந்தாப்லையா?
நானும் ஊர் உலகத்தெல்லாம் தேடி தேடி பாக்குறேன், அவன் கண்ணுலே பட மாட்டேங்கிறானே. பட்டனா நாயை விஷத்தை வச்சு கொண்டு விடலான்னு பாக்குறேன், பட மாட்டேங்கிறேன். நாய் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு போய் சிவகாசியில போய் ஒரு நல்ல ஒரு பெரிய வெட்டியா வாங்கி இன்னைக்கு போதையில கடக்கும் போது வச்சு விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குடியார நாய்க்கெல்லாம் இப்படித்தான் பண்ணணுன்றேன். அடுப்புல போட்டுக்கிட்டு நான் அதிரசத்தை போட அது ஒரு பக்கத்து வெடிக்க. நீங்க என்னைய க்ளோஸ் பண்ண பாக்குறீங்கப்பா. முதல்ல வாங்கி வைக்கணும். ஏற்கனவே போன ட்ரிப் அப்படிதான் லட்சுமி வெடியை வாங்கி வாயில வச்சதுனாலதான் வாயில உள்ள பல்லெல்லாம் கொட்டி காது கேட்காம போனுச்சு. ஆமா, இப்ப மறுபடியும் இவனுக்கு இனிமே பெரிய வெடியா வாங்கிதான் வைக்கணும். அது போய் எதையோ பாறாங்கல்ல விழுந்து மென்றிருக்கும் போல, அதனால அது பல்லு இல்லாம தெரியுது. ஆமா, என்ன உனக்கு பிரச்சனை? பின்னாடியே பாக்குறியா? உனக்கு என்ன பிரச்சனை? கடிக்க முடியாது, கடிக்க முடியாது. அன்னைக்கு இவர் சாக தெரிஞ்சாரியா, நான் தான் காப்பாத்தினேன். ஆமா, பாண்டியன் ஹோட்டல்ல புரோட்டா வாங்கி திங்கலாமா, பல்லு இல்லாத புரோட்டா வாங்கி தின்னுருக்காப்ல. ஆமா, நான் தான் காப்பாத்தினேன் அன்னைக்கு, இல்லைன்னா செத்துருப்பாப்ல அன்னைக்கு. உங்களைத்தான் கூப்பிடுறாப்ல. நானா என்னைய முக்கியமா வேலையா கூப்பிடுறாங்க. என்ன வேலை இருந்தாலும் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். ஆமா, உங்களுக்கு பிக்சர் பாக்கெட் வேணுமா? வர்றப்பா. அழைத்தவர் குரலுக்கு வருவேங்கிறான் தீனகிலே கது. குரலுக்கு வருவேங்கிறான் தீனகிலே கது. பாரதி கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் இதையிலே கதுமலையில் அவன் உடையார் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவார் கையாவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் இதையிலே சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் வேறு மனை புகுந்தான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் வேறு மனை புகுந்தான். உறவறியாத உறவைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான், அவன் வருவான். அதையா
அமைதியுடன் நீ நடமாடு நடமாடு அனைத்தவர் தூரருக்கு வருவேன் இதையிலே பார்ப்பவர்களுக்கு தெரிவேன் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் இதையிலே கண்ணன். நாடகத்தை சிறப்போடு நடத்துகின்ற பாசத்துக்கு மரியாதைக்குரிய செங்கானம் கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மேலும் நாடகத்தை காண வந்த ரஷ்ய பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்ற அருமையான ஒளிபெருக்கி அடம்பூரை சேர்ந்த MAR ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு நன்றியை கூறி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருள்மை தம்பி புத்தம்பூரை சேர்ந்த அன்பு தம்பி அருளானந்தம் அவர்களுக்கு நன்றியை கூறி நாடக அமைப்பாளர் விளாங்காட்டூர் புல்லுக்குடியைச் சேர்ந்த அண்ணன் கணபதி அவர்களுக்கு நன்றியை கூறி வருக தந்தை நான் சார்ந்த கலைஞர் பெருமக்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்வை ஒளி நாடாவாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பேரமாருங்க தமிழ்ச்செல்வம், ஆமா தமிழ்ச்செல்வம், ஆமா எனக்கு மருமைய அஜித்லாம் பேரமாறு அவர்களுக்கு நன்றியை கூறி பணியை தொடர்கின்றேன். நன்றி வணக்கம். தாயே சமயபுரத்தாலே உங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு குறையேதும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் என்றைக்கும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ வேண்டும். விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் முன்னேற வேண்டும். பள்ளிகளிலே படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும். மேலாக மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்க ஊரு மாரியம்மா தங்கமன காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா காரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா பாசமுள்ள சனங்க பக்கபலம் அதுக்கொடி எனக்கு நல்ல பாசமுள்ள சனங்க பக்கபலம் அதுக்கொடி எனக்கு நல்ல உண்மையரங்க பேரு நடிக்க இங்கே வந்திருக்கோம் சிவப்புனூர் வம்சம் பழைய காராமுசம் இது பழைய காலாமுசம் சிவப்புனூர் வம்சம் பழைய காராமுசம் அங்காளம்மா பக்க பிள்ளைங்க வெண்டர வரத தரணும் அங்காளம்மா பக்க பிள்ளைங்க வெண்டர வரத தரணும் எங்க ஊரு மாரியம்மா தங்கமன காரியம்மா கட்டி வச்ச மாலை கொண்டு வந்தேன் கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்தேன் கட்டி வச்ச மாலை கொண்டு வந்தேன் கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்தேன் போட்டு ரசிக்க பூசி மகிழ ஒன்னு தாய் ஒன்னே நம்பிக்கிட்டே போட்டு ரசிக்க பூசி மகிழ ஒன்னு தாய் ஒன்னே வேண்டிக்கிட்டோம் பொன்னால் விளையும் பூமி இது கண்ணா பார்க்கிற சாமி பொன்னால் விளையும் பூமி இது மண்ணா விளையும் சாமி பொன்னா விளையும் பூமி இரு கண்ணா காகிற சாமி அன்பாரம்மா எங்காயம்மா உன்னோட தோண சாமி எங்க ஊரு மாரியம்மா தங்கமல காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து விடு
இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இயற்கையான இந்த திணைவனமே இவ்வளவு அழகாக காட்சி தருகிறது என்றால் இந்த திணைவனத்திற்குள் இருக்கும் அந்த வள்ளி நாயகி எவ்வளவு அழகாக இருப்பாள். அவளும் சின்னஞ்சிறு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமா, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பசுமை நிறைந்த சோலைகளும் சோலைகள் தோறும் தென்றல் காற்று வீசிக் கொண்டிருக்க, தென்றல் காற்றின் பின்னே மலர்கள் தரும் வண்டுகள் எல்லாம் சுழன்று சொல்ற துணியுடன் ஓடிக்கொண்டிருக்க, பொய்கையில் செவ்வல்லியும் செந்தாமரையும் பூத்து கொள்ளுங்க, நெடு கிளைகளில் இருந்து மலர்கள் தேன்களை ஒருபுறம் சரிந்து கொண்டிருக்க, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ரதியும் மதனும் தென்றல் எனும் தேர்மையிலேறி பவனி வருகின்ற போலளவாய் இருக்கின்றது. அது மட்டுமா, இக்காலத்து ஓர் அறிவு முதல் அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் என்னோட ஆணும் ஆணோடு பெண்ணும் கூடி கூடி குழாவிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த இடத்திலே தங்கி சில காலங்கள் வாழ்ந்து விடலாம் போல் இனமாக இருக்கின்றது. அருவிகளையும் நீரோடைகளையும் பார்க்கும் பொழுது என் மனதிற்கு பல ரம்யமான இடமாக தோற்றம் அளிக்கின்றது. ஆடாடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோழி மலர்கள் கொட்டி அழகு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கின்ற நான் ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையார் என்று மாடும் ஒன்று விட்டு ஒன்று விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையார் என்று மாடும் ஒன்று விட்டு ஒன்று விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட கொல்லையிலே வச்சமுள்ள குளம்பாத்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்டத வைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கு கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டழகி சேவம்மா காட கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிந்தா என்னாலும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட மீனாட்சி காதலிச்சு மலர்ந்ததற்கு மமது கோயிலாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய வாரம் அம்மா, ஊரெல்லாம் தாளமோடு உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கதவண்ணி ஆண்டவா வண்டி ஓட ஒன்று பிரிந்தா என்னாலும் எண்ணி பாரு. ஆயிரக்கணக்கான இடங்களை சுற்றி வந்தான், ஆயிரக்கணக்கான இடங்களை பார்த்தனான். இப்படி ஒரு அமைதியான இடத்தையும் இப்படி ஒரு அழகான இடத்தையும் என்று பார்த்திருக்கின்றேன். ஓங்கி வளர்ந்து நிற்கும் மரங்களும் திடு திடீரென விழுகும் அருவியின் ஓசைகளும் நெக்கனக்கா வளர்ந்து நிற்கும் மலர் கூட்டங்களும் வண்டினங்களில் ரீங்கார ஓசைகளும் செவிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆயிரம் மலர்களிலே ஒரே ஒரு மலர் மட்டும் என்ன நிகழ்வா என்று என்னை ஜாடை காட்டி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மலரை பார்க்கும் பொழுது ஒருவேளை அதுதான் செம்பருத்தியாக இருக்குமா? அப்படிப்பட்ட இந்த இடத்தினுடைய கவிதை அரங்கேறும் நேரம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கனைகள் வரிவாரும் தேகம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கனைகள் வரிவாரும் தேகம். இனி நாடு கல்யாணமாகும், இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம், நல்ல கவிதை அரங்கேறும் நேரம்.
வந்தாலும் தேடி வரும் பாவை ஆசை கோடி இனி காவல் பல்லாக்கினேறி நாங்கள போரில் உன் அண்ணன் தமிழோடு சொந்தம் அது எங்கும் திகழ்ந்தாரது கவிதை அரங்கேறும் நேரம் கைகள் பொன்னேறி கலந்து மலர் பொய்கை கொண்டாடுகிறது கைகள் பொன்னேறி கலந்து மலர் பொய்கை கொண்டாடுகிறது இனி சொத்து எதற்கு எந்த இல்லை இதற்கு மனம் கண்ணை நதியான உண்மை இனி எங்கே இவை ஓட நிலைமை கவிதை அரங்கேறும் நேரம் நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்போ என் தேகமாகும் நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்போ என் தேகமாகும் அது நேரில் வந்த மாயம் இந்த நிலம் நீ எப்போதும் மாறும் என் இளமை மலை மேகமானால் உன் இதயம் குளிராடுகாரும் கவிதை அரங்கேறும் நேரம் நதிகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கரையாதராகும் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் மலர் கலைகள் பரிமாறும் வேகம். இப்படி வரைந்தால் வரைந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் என்ன, ஒரு மாதம் என்ன, ஆண்டு என்ன, யுகம் யுகமாக வரைந்து கொண்டிருக்கலாம். கரல் என்ன, தாளம்பது. என்னது தாளம்பது. கருச காட்டு குயில போல காணம் பாடணும் உங்க உசுறு மனசு உருக உருக தாழம் போடணும் கருச காட்டு குயில போல காணம் பாடணும் உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும் தேர்ம கலந்த மண்ணின் நிறைய உனக்கு சொல்லணும் தேர்வகலந்த மண்ணின் நிறைய உனக்கு சொல்லணும் வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வைக்கணும் அந்த நிலவை எடுத்து வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வைக்கணும் கருச காட்டு அந்த கருச காட்டு குயில போல காலம் பாடணும் உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும் மஞ்சவையில் அடிக்கிறடி மதுரை கோபுரம் தெரிகிறடி மல்லாணி வானத்துல ஒரு ராணி பூசுதடி மஞ்சவையில் அடிக்கிறடி மதுரை கோபுரம் தெரிகிறடி மல்லாணி வானத்துல ஒரு ராணி பூசுதடி கண்ணீரினால் என்ன கண்ணே நீ நட்டுபடி கண்ணீரினால் என்ன கண்ணே நீ கண்டுபிடி காலமெல்லாம் கஷ்டவர் என்றாலும் கொஞ்சங்கிரி கண்ணீரினால் என்ன கண்ணே நீ கண்டுபிடி காலமெல்லாம் கஷ்டவர் என்றாலும் கொஞ்சங்கிரி துன்பத்தை சொல்ல போட்டு தாராட்டு பாட்டுப்படி துன்பத்தை சொல்ல போட்டு தாராட்டு பாட்டுப்படி துறவுன்னு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி துறவுன்னு எதுவும் இல்லை ஈரமான ரோசா செடி கருச காட்டு அந்த கருச காட்டு குயில போல காலம் பாடணும் உசுறு மனசு உருக உருக தாழம் போடணும் மேகத்தில எத்தனை சொல்லி மெல்ல சொல்லி பட்டண கிளி சோகத்தையும் தள்ளி
சுதந்திரந்தா இல்லையடி சுயநலம் தீராமல் சுதந்திரந்தா இல்லையடி சூரியன் தேயாது சொன்னாலும் கேளுகிடி அரோடு பாவையெல்லாம் மலர உண்டு நீகவனி அரோடும் பாவையெல்லாம் மலர உண்டு நீகவனி சீரோடு நான் வாழ போராடத்தான் வேணுமடி சீரோடு நான் வாழ போராடத்தான் வேணுமடி கருசக்காட்டு குயில போட காலம் பாடணும் முசுறு மனசு முருக தாழம் போடணும் தேர்வகவன மண்ணின் நிறைய உனக்கு சொல்லணும் வெளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு புத்தக வைக்கணும் வெளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு புத்தக வைக்கணும் கருசக்காட்டு குயில போல காலம் பாடணும் முசுறு மனசு முருக தாழம் போடணும் கருசக்காட்டு குயில போல காலம் பாடணும் முசுறு மனசு முருக தாழம் போடணும். இந்த பாட்டு கேட்டிருக்கேன் நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன் நீங்க பாட்டு நான் கேட்டிருக்கேன் டீ விட்டு வாங்கிட்டோன்னே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க நல்ல உழைப்பு ஆமா எந்த அங்கே ஊரை நம்ம ஊர் தானே சொல்லணும் அப்பா ஆமா தோமையார்புரம் கீழ்குடி ஆமா என்னுடைய அன்பு மகன் என்ன வியாபாரம் போய்கிட்டு இருக்கா 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார்கள் அன்பு மகன் சேகர் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம் மேலும் செங்கானத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மருமகன் ராஜ் அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார்கள் மருமகனுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி 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 வணக்கம் என்ன செய்யறது சரியா திருப்பி வைக்கிறீங்களா